தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஃபஸ்ட் டைம் இங்கே ஃபைனல் வேர்ல்ட் கப் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து ஜெயிப்பாங்க தான், சேம் ஜெயிச்சிட்டாங்க. கடைசியாக இந்த ஸ்கை பிடிச்ச கேட்ச் தான் எங்களுக்கு இதே கொடுத்தது. அது வரைக்கும் கேட்டான வால் இப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் ஃபைனலாக ரொம்ப வேறு லெவலில். அதேமாதிரி கோலிக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து கோலியை ட்ரோல் பண்ணுவேன். பட் இந்த மேட்ச் நான் சப்போர்ட் பண்ணேன். அதேமாதிரி வந்துட்டேன். கோலி கிங் கோலி. நம்பின ஃபைனல்ஸில் யார் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க. அன்றைக்கி அவங்க தான் ஸ்டார் பிளேயர் தருவாங்க. ஆனால் சூப்பர் 8லேருந்து அன்றைக்கி அந்த டைம்லேருந்து ஃபைனல் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு பிளேயரை நம்ம அன்றைக்கி மறந்துட்டோம். அதாவது ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ஓப்பனிங், அந்த ஒரு பவர் பிளே கொடுக்க ஒரு ஸ்டார்ட்டு, அதுதான் இந்தியாவை ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்தது. ஃபைனல்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி இது கிளிக் ஆகலை. பட் கோலி அவர் சொன்ன மாதிரி, ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி சேவிங் ஃபார் த ஃபைனல்ஸ்னு சொன்னார். கரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு சேவ் பண்ணி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆச்சு நாங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை, தோற்றுருவாங்கன்னு நினச்சோம். கடைசி நேரத்தில் ரொம்ப த்ரில் வெற்றி கொடுத்தாங்க இந்தியா. ஏன்னா இந்த விக்ட்ரி வந்து ஈஸியாக கிடச்சிருந்தா எங்களுக்கு இவ்வளோ ஒரு செலிப்ரேஷனாக இருந்திருக்காது. ஃபைனல் ஓவர் வரைக்கும் கடைசி பால் வரைக்கும் கொண்டு போனதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படின்னா நான் வந்து இந்தியா நான் சப்போர்ட்டே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கப் அடிக்கணும் அப்படின்னு தான் நான் பெரிய சப்போர்ட் பண்ணேன். சவுத் ஆஃப்ரிக்கா கப் அடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் கப் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இந்தியாவுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண அப்படின்னா கூட இருந்த எல்லாமே எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்னால நான் இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இருந்தாலுமே என்னோட மனசை சொல்கிறேன் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸ்கோர் வச்சிருக்கணும், ஐ மீன் கப் வச்சிருக்கணும். கண்டிப்பாக ரோஹித் சர்மா வந்து நம்ம இன்னைக்கு ஃபைனலோட மேட்சை பற்றி பேசுகிறோம். ஆனால் கண்டிப்பாக லீக்லேயும் சரி ஆஸ்திரேலியா கிட்டேயும் சரி ரோஹித் சர்மா செம்ம பேட்டிங்க, செம்மையாக இறங்கி அவரோட இன்டர்ட்டே அடிக்கிறது தான். அந்த இறங்கி அடிச்சாப்புல அதே மாதிரி நல்ல பேட்டிங் ஃபார் விராட் கோலி இன்னைக்கு ஆடலனா செம்ம ஸ்கோருங்க. கண்டிப்பாக அந்த ஸ்கோர் இல்லைனா லாஸ்ட் டைமில் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியாது. ப்ரோ இந்தியா ஜெயிச்சதுல செம்ம சந்தோஷம் ப்ரோ. 17 வருஷம் கழிச்சு கப்பு ஜெயிச்சுக்கிறாங்க, செம்ம சந்தோஷம். இந்தியா 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 கண்டிப்பா ப்ரோ. இந்தியா ஜெயிச்சு செம்ம சந்தோஷம். 23 செம்ம வெக்ஸ் ஆயிட்டோம். 3 மாசம் நான் தூங்கல, இப்ப சந்தோஷமா நான் தூங்குவேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.